ராதிகையே தெரியுமா என் கனவு நீதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு VN எடிட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய கேலரியில் நீங்கள் என்ன இமேஜை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இந்த இமேஜஸ்க்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெண்டு இமேஜுக்கும் சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து வரும். இதில் நம்ம லைட் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை தான் நான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டபுள் டிக் அப்ளை டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கான ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக டாப்பில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணி 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீன் சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற வீடியோ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபில் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து இருக்கும். ஸோ இந்த டூலை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளெண்டிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணி இதில் வரக்கூடிய ஸ்க்ரீன் அப்படின்றத செலக்ட் பண்ணி சிங்கிள் டிக் ஐக்கான கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கும் சேம் இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி கேலரியை ஓப்பன் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீனில் எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டரில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இதுலையும் இருக்கக்கூடிய பிளாக் கலரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கான கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் சிம்பிளை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வீடியோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்கள் என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே வரக்கூடிய ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற சிம்பிளை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.